சட்டசபையில் ஒரு கதையை சொல்கிற மாதிரியே அப்பாவை காணந்தான்ப்பா சொன்னாங்க. அதுக்காக நீங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கிறீங்க? இந்த 200 வாங்கக்கூடிய ஆளுங்க மொதத்தை காணங்கிறீங்க, 2500 பணத்தை காணங்கிறீங்க. எப்போ ஏற்குமணியே வந்து 1000 தரேன், பஸ்ஸுக்கு ஃப்ரீ தரேன், அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி 5,00,000 கோடி இருந்த கடனை 13,00,000 கோடிக்கு மேலே கடனை வாங்கி வச்சு போயிருக்கிறாங்களே. இன்னமா என்ன திருந்தலை நீங்கள்லாம்? நம்ம மேலே தானே வாங்கியிருக்கிறாங்க அந்த கடனை. யார் மேலே வாங்கியிருக்கிறாங்க அந்த கடனை? என்ன அவங்க சொந்த பேரில் வாங்கியிருக்கிறாங்களா? அவங்க சொத்துலேருந்து வாங்கியிருக்கிறாங்களா? சொல்லுப்பா. பொதுமக்களாகிய நம்ம பேரில் தான் அந்த கடனை வாங்கியிருக்கிறாங்க. கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்க வேண்டாம்? இப்போ வந்த உடனேயே வந்து அதைக்கான இதைக்கானன்னு நம்ம கேட்டோம்னா இன்னும் எத்தனை லட்சம் கோடி கடன் ஆகும் தெரியுமா? அந்த கடன்லாம் யார் கட்டுறது? எப்படி கட்டுறது? அதெல்லாம் இப்போ உங்கள் மேலே தான்ப்பா வந்து சேரும். கொஞ்சமாவது சிந்திங்கய்யா. நம்ம தமிழ்நாடு மக்கள் வெளிநாடு ஸ்டேட்டுக்கு போகணும். இப்படியே வந்து பாலுங்குழியிலேயே இருக்கக்கூடாது. சரியா? அது கொஞ்சமாவது நம்ம யோசித்து பேசுங்கய்யா. என்ன ஜனங்களோ போங்கய்யா.